ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் நரசிம்மன். வரும் 6/3 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை 8:24 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் 8:24 பிரவேசிக்கிறார். கும்பராசி பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது 4ஆம் பாதத்துக்கு வர 4ஆம் பாதம் மீனராசிக்கு வர. மீனராசிக்கு வரும்போது என்ன அப்படின்னா, மீனம் அப்படிங்கிறது ஜென்மச்சனி ஆயிடும். மீனம் ஜென்மச்சனி. 12 இடம் சொல்லக்கூடிய மேஷராசி விரயச்சனி. 11 ரிஷபம் லாபச்சனி. இந்த மேசராசி விரயச்சனி வருது. கொஞ்சம் அனுபவங்கள் நமக்கு கொடுக்கும். அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களுக்கு அதே மாதிரியாக நம்ம தெரிந்து கொள்ள ஏதுவாக நமக்கு புத்திமதிகள் சொல்கிறதுக்கு என்னென்ன அனுகூலங்கள் கொடுக்குமோ அதெல்லாம் கொடுப்பார். லாபச்சனி ரிஷபம் லாபச்சனி, நல்ல தனலாபம் வரும். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் தொழில் சனி, கர்மச்சனி நல்லா இருக்குது. கடகராசி கடகராசின்னு வரும்போது பாக்கிய சனி நல்ல அனுகூலமாக இருக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். சிம்மராசி அப்படிங்கும்போது அஷ்டமச்சனி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக கையாளணும், இதெல்லாம் இருக்குது. கன்னி அப்படிங்கும்போது கண்டகச்சனி, ரொம்ப கவனமாக இருக்கணும், கண்டகச்சனி. 6 துலாம். துலாம்ங்கும்போது என்னன்னா ரணருண ரோகச்சனி, வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி பஞ்சமச்சனி, நல்ல உழைப்பு போடணும், நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் காலத்தை ரொம்ப பொண்ணாக்கருதி வேலை பார்த்தா அவளுக்கு ரெகக்னைஸ்ட் ஆகும். 4 தனுசு அர்த்தாஷ்டமச்சனி, அனுபவம் கொடுக்கக்கூடிய சனி. மகரம் அப்படிங்கிற பாதச்சனி. பாதச்சனி முடிஞ்சிருது, வாழ்க்கை நல்ல கீர்த்தி கிடைக்கும், பாதத்துக்கு கீர்த்தி கிடைக்கும். கும்பம் அப்படிங்கும்போது இப்போ தான் பாதச்சனி தொடக்கமாகுது, கொஞ்சம் தாமதங்கள் ஆகும். மீனராசி அப்படிங்கிறது ஜென்மச்சனி, தடங்கள் ஏற்படும். சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு, ஹனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் கேட்குறது, 11 தரம் ஆஞ்சநேயரை சுற்றி வர்றது,